ஒரு முறை விட்டு கொடுத்தாலும் அப்பொழுது கூட நீங்கள் விட்டு கொடுத்து விட்டு பரவாயில்லை கட்சிக்காக நான் வேலை செய்கிறது தன்னை அர்ப்பணித்து வேலை செய்திருந்தால் சில வேலைகளில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஒரு தேசிய பட்டியல். இரண்டாவது முறை கொடுக்கும் பொழுது எங்களுக்கு விரும்பினவர்களை போட முடியும். கன்சிடர் அவரை நாங்கள் யோசிச்சிருக்கோம். ஹரிஸுக்கு கல்முனையில் ஓட் பேஸ் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஏனென்றால் அதை அவர் எப்படி அதை நிரூபித்திருக்கணும் தனிப்பட்ட யாரும் காட்டுவதில்லை. நிரூபித்திருக்கணும் என்றால் அவர் நேரடியாக ஒரு தேர்தல் இறங்கி காட்டியிருக்கார். அவருக்கு சொல்கின்றார்கள் சிலிண்டரில் அவருக்கு முழு ஆதரவும் கிடைத்ததாகவும் 90 கோடி கொண்டு வந்ததாகவும் 90 கோடி செலவழித்ததாகவும் சொல்லியிருக்கின்றார். வந்திருக்கிறார். நாங்கள் காலை 4 மணிக்கு அவருக்கு கொடுக்கவில்லை என்றால் இரவு நாங்கள் தரவில்லை என்றால் அவர் சொல்லுகிறவாறு அவருக்கு ரணில் விக்ரமசிங்கர ஆஃபீஸிலிருந்து கோல் அடிக்கப்பட்டால் 17 வருஷம் அரசியல் இருந்தவருக்கு நாங்கள் தோற்கடிக்கப்பட்டு 7 மணி 4 மணிக்கு என்னை ஏமாற்றப்பட்டால் எனக்கு ஒரு மாற்று வழி அவர் பார்த்துருக்கிறார். எத்தனை பேர் கூப்பிடுவார்கள். அங்கே தனிப்பட்ட நபருடைய அந்த ஆதிக்கம் இல்லை, கட்சியின் ஆதிக்கம் தான் முஸ்லீம் காங்கிரஸ் இருந்தது. முஸ்லீம் காங்கிரஸ் என்ற கட்சி இல்லாமல் தனக்கு வெல்ல முடியாது என்ற சூழ்நிலை தான் வந்தாரே ஒழிய அவர் 17 வருடம் அரசியல் செய்து அரசியல் ஞானம் உள்ளவர் 7 மணிக்கு 8 மணிக்கு கிடைச்சிருந்தால் போயிருப்பேன், இல்லாட்டி எனக்கு கிடைக்கவில்லை சொல்வதை என்னால் ஏற்க. எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று ஏகமனதாக தீர்மானிக்கப்படுகிறது. சகோதரர் ஹரிசன் தீர்மானித்து விட்டு 10 நாள் அங்கால பக்கமே வரவில்லை. இப்பொழுது பாருங்கள், முதலாவது மன்னிப்பு கொடுத்தாச்சு, இரண்டாவது மன்னிப்பு கொடுத்தாச்சு. இப்பொழுது அவரோட கான்ட்ராக்ட் முடிவு ஒரு சாரதி இப்போ ரினியூ பண்ண போகிறோம். பாருங்கள், ஆரிஃபம் சொல்லி எவ்வளவு ஜென்டில்மேன் என்பிபிக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்கணும். அதுதான் தேவை. அந்த அரசியல் கலாச்சாரம் இருக்க வேண்டும். தொகுதியை பொறுத்தவரையிலே இம்முறை பாராளுமன்ற தேர்தலிலே முஸ்லிம் காங்கிரஸுக்கு பாரிய சரிவு. இப்படியான பின்னணியிலே அந்த சரிவிலிருந்து மீட்பதற்காக அல்லது அந்த கல்முனை தொகுதியினை மீண்டும் முஸ்லிம் காங்கிரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அல்லது முஸ்லிம் காங்கிரசினுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதற்காக உங்களை தெரிவு செய்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் அதனை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்தவரையில் 1989ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு மறைந்த தலைவர் போட்டியிட தொடங்கிய காலத்திலிருந்து முதன்முறையாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கல்முனை தொகுதியை முதன்மை பதவியை இழந்துவிட்டது. எவ்வளவு தூரம் என்றால் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் எடுத்த முடிவுடன் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் நாங்கள் முன்னணியில் இருந்தோம். எல்லா கட்சியுடன் சேர்ந்து முன்னணியில் இருந்தாலும் முன்னணியில் இருந்தோம். ஆனால் அங்கே மாற்றம் என்னவென்றால் தேசிய மக்கள் சக்தி, அதாவது தற்போது அரசாங்கத்தின் கட்சி 9000 வாக்குகள் பெற்றவர்கள் 19000 வாக்குகள் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியுடன் அவர்கள் பக்கம் ஒரு அலை அடித்தது. அந்த அலையில் நாங்களும் அப்படியோ அடிபட்டு போனோம். இதில் மிக முக்கியமாக கல்முனைக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்ற ஒரு பாரிய ஒரு ஆதங்கம் அங்கே இருந்தது. ஆகவே என்னுடைய தனிப்பட்ட ஆசாபாசங்கள் தேவைக்கு அப்பால் கட்சிக்கு கல்முனை தொகுதிக்கு அந்த பாராளுமன்ற பதவியை கொடுக்க வேண்டும் என்ற தேவை இருந்தது. நீங்கள் சொல்வது 100% சரி. ஆகவே அதனூடாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் கல்முனை பிரதிநிதித்துவத்தை மீண்டும் உறுதிப்படுத்தி எதிர்கால அரசியல் வேலைகளை செய்ய வேண்டும் என்ற தேவைப்பாடு கட்சிக்கு இருந்தது. அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. கட்சிக்கும் கட்சி தலைமைத்துவத்துக்கும் என்ன விலை கொடுத்தாவது இந்த தேசிய பட்டியலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நீங்கள் சொல்வது சரி. சரி, இப்போது வலிமையாக, அதாவது ஜனாதிபதி தேர்தலில் கூட கல்முனை தொகுதியை நீங்கள் இழக்கவில்லை என்று சொல்வதன் அர்த்தம் அதிலே ஏராளமான வாக்குகள் உங்களை சார்ந்தவர்களுக்கு இருந்தது. பாராளுமன்ற தேர்தலில் கணிசமான வாக்குகள் ஜனாதிபதி தேர்தலில் பெற்றதை விட கணிசமான வாக்குகளை இழந்து விட்டீர்கள். ஹரிஸ் எம்பியினுடைய முன்னாள் எம்பி ஹரிஸ் எம்பியினுடைய நீக்கம் அல்லது அவருக்கு போட்டியிடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படாத இந்த விடயங்கள் அதிலே தாக்கம் செலுத்தி இருக்குமா? நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் ஹரிஸ் எம்பி இல்லாதனால்தான் 43 லட்சம் கிடைத்த அனுரகுமார் திசாநாயக்கு 68 லட்சம் கிடைத்ததா? யோசிச்சு பாருங்க. கல்முனை தொகுதியை என்றேன். உங்களோட கேள்வியின் உற்று நோக்கி பாருங்கள். கொழும்பு மத்தியில் அனுரகுமார திசாநாயக்கு இத்தனை வாக்கு, எஸ்ஜேபிக்கு இத்தனை வாக்கு, பாராளுமன்ற தேர்தலில் இத்தனை வாக்கு. அங்கே ஹரிஸ் வந்து கேம்பெயின் பண்ணினாரா? எனக்கு சில வேலைகளில்
சில கேள்விகளை பார்க்கும் பொழுது ஹாஸ்யமாக இருக்கின்றது. உங்களை தனிப்பட்ட முறையில் நான் ஒன்று உங்களை சொல்லவில்லை. அதாவது 43% அல்லது 43 லட்சம் எடுத்துக்கொண்டு வந்தது, 48 குறைந்த வீதசாரம் எடுத்த அன்றகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் தான் ஜனாதிபதியாக வந்தவுடன் ஒரு அலை அடித்தது. அந்த அலை என்பது யாராலையும் வந்த அலை அல்ல. நல்ல ஒரு உதாரணம் விடுங்க. கொழும்பு மத்தி ஜனாதிபதி தேர்தல் கிடைத்த வாக்குகளும் பாராளுமன்ற தேர்தல் கிடைத்த வாக்குகளை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆகவே 10 லட்சம் வாக்கு கிடைத்து கல்முனையில் அனுரகுமார திசாநாயக்க வெல்லும் பொழுது பாராளுமன்ற தேர்தலில் 19 லட்சம் எடுக்கின்றார்கள். ஏறத்தாழ ஒரு 10 லட்சம் கூடியிருக்கின்றது. சமாந்தர தொகுதியிலும் அதை விட கூடுதலாக போகிறார்கள். பொத்துவில் தொகுதியிலும் கூடுதலாக இருந்தது. ஆனால் சம்மாந்துறையில் முஸ்லீம் காங்கிரஸ் உடைய தக்க வைக்கக்கூடிய நிலைமை இருந்தது. என்றால் அங்கே 4-5 கிராமங்கள் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் காங்கிரஸான ஒரு ஸ்ட்ராங் கிராமமாக இருந்தது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் ஹரிஸுடைய வரவு விளவு என்பது எந்த விதமான தாக்கலும் கிடைக்கவில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்கள் அதே சொன்ன விடயத்துக்கு வருகிறேன். கொழும்பு மத்தியை பொறுத்தவரையிலே எல்லா கட்சிகளும் அனுரகுமார திசாநாயக்கவனுடைய அந்த கூட்டமைப்போடு பார்க்கின்ற பொழுது, என்பிபியை வைத்து பார்க்கின்ற பொழுது கணிசமான வாக்குகளை இழந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. எஸ்ஜேபி கூட, ஈவன் நீங்கள் போட்டியிட்ட எஸ்ஜேபி கூட நிறைய இதற்கு முன்னர் பாராளுமன்றத்திலே கொழும்பு மத்திய தொகுதியாக இருக்கலாம் அல்லது கொழும்பு மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியவர்களை இழந்திருக்கிறது. ஆனால் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய வாக்கு வங்கியிலே குறைவிருந்தாலும் அவர் இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். மரிக்கார் போன்றவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஏனைய உறுப்பினர்கள் தெரிவாகவில்லை. ஆனால் அந்த அவர்களுக்கு என்று ஒரு வாக்குப்பலம் அல்லது ஒரு ஓட் பேஸ் ஒன்று அங்கு இருந்தது. இதே போல ஹரிஸுக்கு கல்முனையில் ஓட் பேஸ் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இல்லை. ஏனென்றால் அதை அவர் எப்படி அதை நிரூபிச்சிருக்கணும், தனிப்பட்ட முறை யாரையும் தாக்குவதில் நிரூபிச்சிருக்கணும் என்றால் அவர் நேரடியாக ஒரு தேர்தல் இறங்கி காட்டியிருக்கலாம். ஏன் அவருக்கு சொல்கின்றார்கள் சிலிண்டரில் அவருக்கு முழு ஆதரவும் கிடைத்ததாகவும் 90 கோடி கொண்டு வந்ததாகவும் 90 கோடி செலவழித்ததாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். வந்திருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் சொன்ன 1 லட்சத்தி சொச்சம் எடுத்த முஜிபுர் ரஹ்மான் 44,000க்கு குறைகிறார். சரியா? அப்பொழுது அந்த 4-5 லட்சம் எடுத்த சஜித் பிரேமதாச 2 லட்சத்துக்கு குறைவாக வருகிறார். வள்ளுவார் என்று திட்டமிட்டமாக சொன்ன ஹிருனிகா 10வது இடத்துக்கு தள்ளப்படுகிறார். இதெல்லாம் தனிப்பட்ட நபருடைய உண்மை என்ன பொறுத்தவரையில் நீங்கள் நான் அடித்து சொல்கின்றேன். மக்கள் வாக்களித்தார்கள் தெரியுமா? அனுரை கொண்டு 10ஆம் நம்பர் கொண்டு திசை காட்டி அவர்கள் எப்படி அடையாளம் கண்டாங்கன்னா அனுரை எங்களோட ஊரிலெல்லாம் அந்த திசை காட்டின்ற வசனம் வராது. அவர்கள் அதை காட்டி சொல்வார்கள். இது அனுரைக்கும் 10ஆம் நம்பர், அனுரைக்கும் 3ஆம் நம்பர். ஏனென்றால் அங்கே இருந்தது அந்த தனிநபருக்கான நம்பிக்கை. ஊழலை இல்லை தாக்கி விடுவார், ராஜபக்ச செய்த அநியாயத்துக்கு ஒரு முற்றுக்க வைப்பார், இனவாதத்துக்கு எதிராக போனார். நீங்கள் சொல்கிறீங்க யாழ்ப்பாணத்தில் ஹரிஸ் போனாரா? இல்லையே. யாழ்ப்பாணத்தில் 2ஆக இருந்து 1ஆக மாறினார். மன்னாரில் என்பிபி வன்னியில் 1ஆம் இடம் எடுக்குகிறது என்றால், தென்கமலை எடுக்கிறீர்கள் என்றால், சாணக்கியன் இல்லாவிட்டால் மட்டக்களப்பும் வளர்ந்து காட்டுகிறீர்கள். ஆகவே இதில் உண்மை, இது யாரையும் நான் கொச்சப்படுத்தவில்லை. மட்டக்களப்பில் சாணக்கியனை போன்று கல்முனையிலே ஹரிஸ் இருக்க முடியாது. இருந்திருந்தால் அவர் தனி தேர்தலை வென்றடிக்கலாம். நீங்கள் தான் நொமினேஷன் கொடுக்கவில்லையே. நொமினேஷன் தேவையில்லை. அதான் முஸ்லீம் காங்கிரஸில் வந்தால் மாத்திரம்தான் தனக்கு வெல்ல முடியும் என்று சொல்கிறார் தானே. இறுதி நேரத்திலே அவருடைய சரி, நாங்கள் காலை 4 மணிக்கு அவருக்கு கொடுக்கவில்லை என்றால், இரவு நாங்கள் தரவில்லை என்றால், அவர் சொல்லுகிறவாறு அவருக்கு ரணில் விக்ரமசிங்கோட ஆஃபீஸிலிருந்து கோல் அடிக்கப்பட்டால் 17 வருஷம் அரசியல் இருந்தவருக்கு நாங்கள் தோற்கடிக்கப்பட்டு 7 மணிக்கு என்னை ஏமாற்றப்பட்டால் எனக்கு ஒரு மாற்று வழி அவர் பார்த்திருக்கலாம். எத்தனை பேர் கூப்பிடுதா சொல்வது? அங்கே தனிப்பட்ட நபருடைய அந்த ஆதிக்கம் இல்லை, கட்சியின் ஆதிக்கம் தான் முஸ்லீம் காங்கிரஸ் இருந்தது. சாணக்கியனை பொறுத்த வரையில் அறகலையில் முன்னுக்கு நின்று சாணக்கியனுடைய ஆளுமை, பாராளுமன்றத்தில் அவர் வெளிப்படுத்திய ஆளுமை, தேசிய மட்டத்தில் சிங்கள மக்களுக்கு மத்தியில் அவருக்கு கேட்கின்ற மதிப்பு, தமிழ் மக்கள் இந்த அன்றகுமார திசாநாயக்கோட அலையில் ஏற்பட்டதுக்கு சமமான அலை பண்ணாமல் ஹிருனிகா மாதிரி அவர் அங்கே இருந்தார். ஆகவே அவருக்கு கிடைச்ச அந்த முன்னுரிமை நான் போல சுமந்திரனாலும் செய்ய முடியவில்லை. ஆகவே
சகோதரர் ஹரிஸை பற்றி தனிநபரை பற்றி நாங்கள் மீண்டும் மீண்டும் கதைப்பது அல்ல. இல்ல இது தனிநபரை இலக்கு வைத்தது ஒரு பொது நலனை. சகோதரர் ஹரிஸை பொறுத்தவரையில் அவர் முஸ்லீம் காங்கிரஸ் என்ற கட்சி இல்லாமல் தனக்கு வெல்ல முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில் தான் வந்தாரே ஒழிய, அவர் 17 வருடம் அரசியல் செய்து அரசியல் ஞானம் உள்ளவர் 7 மணிக்கு 8 மணிக்கு கிடைச்சிருந்தால் போயிருப்பேன், இல்லாட்டி எனக்கு கிடைக்கும் என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போது ஒரு முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் சொன்ன ஒரு கருத்து எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது கட்சிக்காக இருந்த, கட்சியில் இத்தனை வருடங்கள் இருந்த உறுதுணையாக இருந்த ஹரிஸுக்கு தேசிய பட்டியல் கொடுக்கப்படலாம் என்றவாறு ஒரு கருத்தினை அவர் அப்போது வெளியிட்டிருந்தார். அவர் தனிப்பட்ட முறையில் அப்படி சொல்லவில்லை. நான் நம்புகின்றேன் அந்த கடைசி பேச்சுவார்த்தை, அதாவது எல்லாரும் இன்னொரு விடயத்தை நான் விளங்கப்படுத்த வேண்டும். எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் 20வது திருத்தச் சட்டத்துக்கு சகோதரர் ஹரிஸ் அவர்கள் வாக்களித்ததுக்காக அவருக்கு வேட்புமனு மறுக்கப்பட்டது. முற்றான பொய் தகவல். ஏன் வேட்புமனு? எங்கேயாவது ஒரு இடத்தில் உத்தியோகபூர்வமாக அப்படி சொல்லியிருந்தால் நீங்கள் அதை காட்டலாம். சகோதரர் ஃபைசல் காசிம் 20க்கு வாக்களித்தார், அவருக்கு நாங்கள் வேட்புமனு கொடுத்திருந்தோம். சகோதரர் தௌஃபிக் அவர்கள் 20க்கு வாக்களித்திருந்தார், அவருக்கு கொடுத்திருந்தோம். இது நல்ல கேள்வி. அப்படி என்றால் ஏன்? ரைட், நீங்கள் ஒரு 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 திணைக்களம் அல்லது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் நீங்கள் வேலை செய்கிறீர்கள். 2 வருடத்துக்கு முன்பு ஒரு சாரதியாக வேலை செய்கிறான். 2 வருடத்துக்கு முன்பு ஒரு தப்பு செய்கிறார். 2-3 டிரைவர்ஸ் கவலையினமாக வாகனத்தை செலுத்தி அடித்து ஆக்சிடென்ட் படுகிறார். அப்பீல் பண்ணி அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு ரீஇன்ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? மீண்டும் இந்த தப்பு செய்யக்கூடாது. மீண்டும் பட்ஜெட்டில் செய்கின்றார். மீண்டும் ஒரு மன்னிப்பு, அவரே மன்னிப்பு கோருகிறார். எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்கப்படுது. அது கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு முன்பு. அதற்கு பிற்பாடு ஜனாதிபதி தேர்தல் பிரகடனப்படுத்தப்படுகிறது. நாங்கள் உயர்ப்பிடம் கூடுகிறோம், யாருக்கு வாக்களிக்க ஒன்று பேசுகின்றோம். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று ஏகமனதாக தீர்மானிக்கப்படுகிறது. சகோதரர் ஹரிஸும் அங்கே இருக்கின்றார். தீர்மானித்து விட்டு 10 நாள் அங்கால பக்கமே வரவில்லை. இப்பொழுது பாருங்கள், 1வது மன்னிப்பு கொடுத்தாச்சு, 2வது மன்னிப்பு கொடுத்தாச்சு. இப்பொழுது அவரோட கான்ட்ராக்ட் முடிந்து வைப்போம் ஒரு சாரதியில். இப்போ ரினியூ பண்ண போகிறோம். கடந்த 1-2 மாதத்துக்குள்ளும் மீண்டும் டிசிப்ளினரி, அதாவது அவர் கட்சியின் முடிவுகளுக்கு எதிராக செயல்பட்டு சம்பந்தமாக அவருக்கு விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்படுகிறது. இப்போ இந்த சூழ்நிலையில் இவருக்கும் மற்றவருக்கும் பாரிய வித்தியாசம். அப்பையும் கூட நாங்கள் மீண்டும் 10 நாளைக்கு பிறகு மெடிக்கல் தருகிறார், சோமில் என்று சொல்லி பரவாயில்லை என்று ஏற்றுக்கொண்டோம். ஆனால் எங்களோட மனதுக்குள் இப்போ ஒரு அச்சம். இவர் அப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால், அங்கே சொன்னார் மெடிக்கல், பிறகு சொல்கிறார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எனக்கு 90 கோடி தந்து விட்டார், மக்களுக்கு இத்தனை சேவை செய்திருக்கிறேன் என்று அவருடைய புகழைத்தான் பாடுகிறார். அப்போ கடைசி நிமிஷம் தேர்தலில் எங்களை கைவிட்டு ஓடிவிட்டால் எங்களுக்கு ஆள் இல்லாமல் போகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் 4 வேட்பாளர்களை கண்டுபிடிக்கணும். கல்முனைக்கு 2 நபர்கள், சிராஸ் மிரா சாஹிபு, ரஹமத் மன்சூர், சாய்ந்த மருது சிராஸ் மிரா சாஹிபு, கல்முனை ரஹமத் மன்சூர், அடுத்தது அக்கரபத்துக்கு தவம், அட்டாளச்சேனைக்கு உதுமான், தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ் உதுமான் லெம்பே. இப்பொழுது பாருங்கள், இவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் வந்து இல்லை எனக்கு நாமினேஷன் தாங்கன்னு சொல்கிறார். அப்பொழுது நாங்கள் சொல்கிறோம் பரவாயில்லை, இப்போ கல்முனைக்கு நாங்கள் 2 பேரை தேர்ந்தெடுத்துட்டோம், அவரோட மஷூரா பண்ணி அவருடைய விருப்பமில்லாத வாரவ கஷ்டப்படுத்துகிற டைமில் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள், அவரோட பேசி தான் தீர்மானிக்க வேண்டும். அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அது எங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது என்று. கடைசி நிமிஷம் அதை பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அது அது எங்களுக்கு சக்ஸஸ் ஆகவில்லை. தலைவர் அப்பொழுதும் யோசித்தார், அவர் சொல்லவில்லை, எங்களுக்குள் இந்த கதை வெளியே வந்தது. சரி, இந்த தேர்தலில் அவர் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து என்ன, நான் தான் எலெக்ஷன் கேட்க வேண்டும், நான் தான் எம்பியாக வேணும் என்று யாரும் அடம் பிடிக்கக்கூடாது. 17 வருடம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டது. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு முறை நீங்கள் அதாவுடன் சேர்ந்து போன பொழுது நீங்கள் தோற்று விட்டீர்கள். முஸ்லீம் காங்கிரஸில் இருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு வெல்ல முடியும். அவருக்கு இருக்கின்ற அரசியல் ஞானம் மிக உச்சகட்ட ஞானம். அவர்கள் அரசியல் ஞானத்துக்கு அவருக்கு தெரியும்,
முஸ்லிம் காங்கிரஸுக்குள் போய் மனாப்பை வென்றெடுத்து வெல்லலாமே ஒழிய தனிப்பட்ட முறையில் வாக்கள் கொண்டு வர முடியாது என்று. ஆகவே இதற்குள் இருப்பதற்கு அவர் தீர்மானிக்கின்றார். அப்படி இதற்குள் இருப்பதற்கு தீர்மானித்தால் அந்த முஸ்லிம் காங்கிரஸுடைய கோட்பாடும் நீங்கள் சேர்ந்து செயல்பட வேண்டும். ஒரு முறை விட்டு கொடுத்தால் என்ன? அப்பொழுது கூட நீங்கள் விட்டு கொடுத்து விட்டு பரவாயில்லை, கட்சிக்காக நான் வேலை செய்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்து வேலை செய்திருந்தால் சில வேளைகளில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இப்பொழுது எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு தேசிய பட்டியல். இரண்டாவது முறை கொடுக்கும் பொழுது எங்களுக்கு விரும்புகிறவர்களை போட முடியும். வி குட் கன்சிடர், அவரை நாங்கள் யோசிச்சிருக்கலாம். என்னவென்றால் இவர் இவர் கடைசி வரை முயற்சித்தது, நான் இல்லாத முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு உறுப்பினரும் எடுக்கக்கூடாது, நான் இல்லாத முஸ்லிம் காங்கிரஸ் தோக்க வேண்டும், நான் இல்லாத முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய பட்டியல் கூட கிடைக்கக்கூடாது. அது செய்ய முடியாது. அது சுயநலம். ஆகவே தான் உண்மையிலேயே நான் இவ்வளவு தூரம் கூட அவரை கதைக்க விரும்பவில்லை. ஆனால் மக்களுக்கு சில நீங்கள் சொல்கின்ற எல்லா குழப்பமும் மக்களுக்கு இருக்கின்றது. அதை விளங்கப்படுத்துவதற்கு இங்கே கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை வைத்து கடைசியாக இதை சொல்லி முடிப்போம் என்று நான் யோசிக்கின்றேன். இதுதான் நடந்தது. ஹரிசுடைய விஷயத்தில் இன்னொரு கேள்வி இருக்கிறது. அதையும் நாங்கள் மக்களினுடைய சார்பாக அந்த கேள்வியை கேட்க இருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸிலிருந்து இப்போது அவரை இடைநிறுத்தி கடிதம் அனுப்பியிருக்கிறீர்கள், அவரை இடைநிறுத்தி இருக்கிறீர்கள். இப்போது அவர் சார்பிலான விளக்கங்களை அறிவித்திருக்கிறாரா? இன்னும் தரவில்லை, எழுத்து மூலம் எதுவுமே தரவில்லை. அப்படியானால் அடுத்த கட்டம் என்ன? முஸ்லிம் அவருடைய அந்த காலக்கெடுக்குள் தரவிட்டால் நாங்கள் அவரை விளக்க வேண்டிய நிரந்தரமாக நிச்சயமாக. இப்போது அது தொடர்பிலான ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறது? ஒரு ஏற்பாடும் இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலக்கெடுக்குள் அவருடைய பதில் கிடைக்குது என்று பார்ப்போம். பதில் கிடைத்தால் அது ஏதாவது நியாயமான விடயங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் அதை பார்ப்போம். திறந்த மனதெல்லாம் நான் பார்க்கின்றேன். பார்த்துவிட்டு நாங்கள் முடிவெடுப்போம். நான் இதுவரை நாங்கள் சொன்ன ஒரு விடயம், அவருக்கு முக்கியமாக செய்யப்பட்ட குற்றச்சாட்டு என்னவென்றால், அந்த தேர்தல் வேட்புமனு தாக்கியதுக்கு பிற்பாடு அவர் ஒரு தனி மேடை போட்டு கட்சியையும் தலைமைத்துவத்தையும் கட்சி வேட்பாளர்களையும் தாக்கின மட்டுமல்ல, அதுக்கு பிற்பாடு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வெல்லக்கூடாது என்ற அடிப்படையிலேயே அவர் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு போய்விட்டார். உண்மையிலே நாங்கள் உண்மையாக எதிர்பார்த்தோம். பாருங்கள், ஆரிஸ் சம்சதி எவ்வளவு ஒரு ஜென்டில்மேன், என்ன என்பிபிக்கு நான் போகிறேன்னு சொல்லி போட்டு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்கின்றார். அதுதான் தேவை. அந்த அரசியல் கலாச்சாரம் இருக்க வேண்டும். உங்களுக்கு நான் ரிசைன் பண்ணுகின்றேன், நான் அவர் நினைத்தால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் செய்தது எனக்கு அநியாயம், நான் ரிசைன் பண்ணிவிட்டு தேர்தல் கேட்குகின்றேன், அவருக்கு ஜனநாயக உரிமை இருக்கின்றது, இண்டிபெண்டாக கேட்கலாம். ஜேவிபி அனுர்குமார் திசாநாயக் அவர் எடுக்க விருப்பம் என்றால் போய் கேட்கலாம், அல்லது ரணில் விக்ரமசிங்கே என்டிபியோட போய் கேட்கலாம், இல்லை இப்பொழுது அழிந்து போய் இருக்கின்ற மற்ற இதர கட்சிகளுடன் கேட்கலாம், அவருக்கு சொந்தமாக கட்சி ஒன்று உருவாக்கி கேட்கலாம். அது பிரச்சனை இல்லை. அவர் மக்களுக்கு நாளைக்கு முன்னில் ரைட் மக்களை நேர்த்து கொண்டு விட்டார்கள் என்று நிரூபித்தால் அது பிரச்சனை இல்லை. இது ஜனநாயகம். அதை விட்டு கட்சிக்குள்ளும் இருக்க வேண்டும், கட்சிக்கு எதிராகவும் வேலை செய்ய வேண்டும் என்பது அது அசிங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.